வணக்கம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனமா மாறிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஜெர்சியில முதற்கொண்டு வந்துருச்சு. அப்ப அவங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி தானே, மிகப்பெரிய நிறுவனமா வளர்ந்துட்டாங்க தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல சடனடியா சரிவுகள் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த நிறுவனருக்கு சிங்கப்பூர் நீதிமன்றத்துல 6 மாதங்கள் சிறை தண்டனை வந்து குடுத்திருக்காங்க. ஆமா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பைஜூஸ் பத்தி தான். தன்னுடைய குழந்தை மாலை நேரங்கள்லயோ அல்லது வார விடுமுறை நாட்கள்லயோ அந்த பர்ட்டிகுலர் நிறுவனத்துடைய சீருடை அணிஞ்சிட்டு அந்த வகுப்புக்கு போயிட்டு வரதையே பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு அதோடைய உண்மையான முகத்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எஜுகேஷனை தாண்டி அவங்க ஹைப்பரான மார்க்கெட்டிங்கை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்கள் வேல்யூவேஷனை வந்து கொண்டு வரதுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குமான கான்செப்ட்ஸில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ குவாலிட்டி எஜுகேஷனுடைய மார்க்கெட்டிங்கை அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து வீழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த இடத்துலையுமே குயிக்காக கிடைக்கிற டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாக ரேப்பிடாக இருந்துச்சுன்னா அது உண்மையான அடிப்படையிலையும் அடித்தளத்திலையும் வந்திருந்தால் மட்டும்தான் அது எப்பயுமே நிலைச்சு நிற்கும். அப்படி இல்லைன்னா அது சரிஞ்சு போகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பைஜூஸ். தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது போன்ற பிராண்டட் நிறுவனங்களில் படிக்கிறதுனால தான் என்னோட குழந்தை வந்து மேம்படும் அல்லது என்னுடைய சமூக அந்தஸ்தை வந்து நான் காட்டுறதுக்காக என்னுடைய குழந்தைகளை நான் வந்து அங்கே அட்மிஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க. காரணம், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளுடைய பிள்ளைகள் வந்து முக்கியம். அந்த பிள்ளைகள் அவங்களா இருந்து வளர்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதற்கான அடித்தளத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அடித்தளம் சரியானதா என்னது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இது ரிலேட்டடாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட பேரண்டாக இருந்தாலும் சரி, அல்லது இது குறித்து யோசிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.